Hello everyone, welcome back to our YouTube channel. So today in video get ready with me எனக்கு இந்த saree வந்து ஒரு டிஷ்யூ சில்க் saree எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஸ்கை ப்ளூ. பிடிச்ச கலர் வந்து ஸ்கை ப்ளூ தான். அதுக்கப்புறம் வந்து பிளாக் பிடிக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஃபேவரட்டான ஒரு கலர்னால் அது வந்து ஸ்கை ப்ளூ தான். ஸோ ஸ்கை ப்ளூ கலர் saree வந்து வேர் பண்ணியிருக்கேன். Let's get start. First வந்து sunscreen. Sunscreen வந்து நான் பம்பில் இருந்தே அப்படியே எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்குவேன். நம்ம பிளெண்ட் பண்ணுற விதத்தில் வந்து சன்ஸ்க்ரீனோட அந்த ஒரு மாதிரி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாலே ஒயிட் காஸ்ட் வரும். நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த ஒயிட் காஸ்ட் வந்து போயிடும். அடுத்து வந்து லிப் பாம். லிப் பாம்க்கு அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் மேட்ச் ஆகுது ஸ்கின் கேர் ப்ராடக்டோட இந்த saree. உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசருமே செட் ஆகலை, எல்லா மாய்ஸ்சரைசர் போட்டாலே ஒரு மாதிரி ஸ்கின் வந்து ஆயிலி ஆயிடுது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து செட் ஆகிற ஒரு மாய்ஸ்சரைசர். என்னோட மேக்கப் வந்து ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து மினிமலாக வந்து மேக்கப் பண்ணணும். அதே சேம் டைம்ஸ் வந்து இந்த சாரீக்கு மேக்கப் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து மேக்கப் போடணும். ஃபஸ்ட்டு வந்து கன்சீலர். நான் எல்லா ப்ராடக்ட்டையுமே ஃபிங்கர்ஸ் வச்சும் பிளெண்ட் பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணியும் வந்து பிளெண்ட் பண்ணுவேன். ரெண்டுமே எப்படி சொல்கிறது, ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி தான் நான் பிளெண்ட் பண்ணுவேன். கன்சீலர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து பிளெண்ட் பண்ணுவேன். ஈஸியாக ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகும். இப்போ இந்த கண்ணுக்கும் இந்த கன்சீலர் போட்ட கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாவே வந்து அண்டர் ஐஸ் வந்து கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் எனக்கு ஆக்னே மார்க் இருக்கோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக அந்த கன்சீலர் வச்சு வந்து அதையும் வந்து மறைச்சிடணும்.
ஓகே, கன்சீல் மட்டும் பண்ணி முடிச்சாச்சு. எங்கெல்லாம் வந்து டார்க் மார்க் இருக்கோ, அண்டர் ஐஸ் இருக்கோ, அவங்கெல்லாம் வந்து கன்சீல் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் என்னோட மேப்ளின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக தான் வந்து எடுக்கணும். நம்ம அதிகமாக எடுத்துட்டோன்னா எப்படி சொல்கிறது, நல்லாவே வந்து நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஸோ 230 அதான் வந்து என்னோடய ஷேடு இந்த பிராண்டில். ஓகே, லைட்டாக ஒரு பேஸ் தான் வந்து போட்டிருக்கேன், ஹெவியாலாம் வந்து போடல. இதிலே இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி இன்னொரு கோட் போட்டேன்னா கொஞ்சம் வந்து ஹெவி மேக்கப் லுக்காக வந்து தெரியும். எனக்கு வந்து இந்த பேஸே வந்து போதும். அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் வச்சு இந்த ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணணும். சேம் அந்த மேப்ளின் ஃபிட்மியோட சேம் அந்த ஃபவுண்டேஷன் என்ன ஷேடோ அதே ஷேடு தான் இந்த காம்பேக்ட் பவுடரும். கன்சீலர் அப்ளை பண்ணக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐஷேடோலாம் போட விருப்பம் இல்லைன்னா காம்பேக்ட் பவுடரே வச்சு ஒன்ஸ் இப்படி பண்ணால் வந்து போதும். அந்த கன்சீலர் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் ஆனால் மெல்ட் ஆனால் தனித்தனியாக வந்து தெரியாது. ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு இன்னொரு டைம் அப்ளை பண்ணால் அது வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடும் ஃபேஸில். அதுக்கப்புறம் வந்து ஐஷேடோ, ஐ மேக்கப், ஐஷேடோ பேலட் வந்து இந்த ஒரு ஷேட் எடுத்து பேஸாக வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஐஷேடோவும் வந்து இப்போ தான் பிளெண்ட் பண்ணுறேன். வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்கும், அந்த ஷிம்மர் ஷேட் எடுத்து மஸ்காரா, ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மஸ்காரா வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து லிப் லைனர், பாருங்கள் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், ஹெவியாக அப்ளை பண்ணிடாதீங்க. தென் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம பேசும்போது நல்லா வந்து ஸ்மைல் பண்ணி பேசும்போது க்யூட்டாக இருக்கும். அந்த பிங்க் ஷேடு, லைட்டாக ஒரு பிங்க் ஷேடு. ஸோ அவ்வளோதான் வந்து மேக்கப். ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணணும், வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து தின்னாக தான் இருக்கும். ஆனால் என்னோட ஐப்ரோஸை எப்படி வந்து போல்டாக காமிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து நான் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். எங்கெல்லாம் வந்து ஐப்ரோஸ் வந்து லீனாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, இந்தளவு போல்டாக இருந்தாலே போதும். எனக்கு ரொம்ப போல்டு வேணாம். ரொம்ப போல்டாக அப்ளை பண்ணிட்டா ஆர்டிஃபிஷியலாக வந்து தெரியும். ஸோ சாரியில் வந்து சில்வர் தான் அதிகமாக, சில்வர் தான். அதனால் நான் வந்து சில்வர் கலர் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப ஹெவியாக மேக்கப் போட்ட மாதிரியும் வந்து தெரியாது. அதே சேம் டைம் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரியும் வந்து இருக்கும். Subscribe my YouTube channel. Bye.